வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 3/2/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். 2வது உலக கொங்கு தமிழர்கள் மாநாடு இன்று நாமக்கல்லில் நடைபெற உள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது உலக கொங்கு தமிழர் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் நாமக்கல். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இந்திய இராணுவத்துக்கு அமெரிக்காவில் இருந்து 73,000 6-hour துப்பாக்கிகள் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்சார் கன்னுக்கு பதிலாக இந்த கன்னை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மிலிட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவத்துக்கு அமெரிக்காவில் இருந்து எத்தனை 6-hour துப்பாக்கிகள் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 73,000. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ரஷ்ய அரசால் தடை செய்யப்பட்ட தளங்கள் கூகுள் தேடுபொறியில் தொடர்ந்து இடம்பெற்று வந்ததை தொடர்ந்து சட்ட விதிகளை மீறிய குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்திற்கு $7,600 அமெரிக்கன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட விதிகளை மீறிய குற்றத்திற்காக கூகுள் நிறுவனத்திற்கு ரஷ்யா எவ்வளவு ரூபாய் அபராதம் விதித்துள்ளது? இதற்கான ஆன்சர் $7,600 அமெரிக்கன். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்துள்ளார். எல்லிஸ் பர்க்லி செகண்ட் பிளேஸ்லையும், மேக் லெனின் தேர்ட் பிளேஸ்லையும், எமி சார்ட்டர்வைட் 4th பிளேஸ்லையும், மித்தாலி ராஜ் 5th பிளேஸ்லையும் இருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் பேட்டிங் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதிக ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள மித்தாலி ராஜ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியதன் மூலம் 200 முறை ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 முறை ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் மித்தாலி ராஜ். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கணினிகளில் விண்டோஸ் 7, 8.1, 10 இயக்க முறைகளை இலக்கு வைத்து ரம்பா வைரஸ் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த வைரஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற லிங்க்ல இருந்து என்டர் ஆகுது கம்ப்யூட்டருக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணினிகளில் விண்டோஸ் 7, 8.1, 10 இயக்க முறைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வரும் வைரஸ் எது? இதற்கான ஆன்சர் ரம்பா. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். சிபிஐயின் புதிய இயக்குனராக ரிஷிகுமார் சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவங்களுக்கு முன்னாடி சிபிஐயோட இயக்குனராக நாகேஸ்வர ராவ் இருந்திருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ரிஷிகுமார். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். நடப்பு நிதியாண்டின் நாட்டின் நிதி பற்றாக்குறை நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.3% அளவுக்கு இருக்கும் என சுபாஷ் சந்திர கார்க் தெரிவித்துள்ளார். 2020 நிதி பற்றாக்குறை இலக்கு 3% குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு நிதியாண்டின் நாட்டின் நிதி பற்றாக்குறை நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக இருக்கும்? இதற்கான ஆன்சர் 3.3%. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கமாக வெண்கலத்தை பெற்றுத்தந்த விளையாட்டு எது? இதற்கான ஆன்சர் துப்பாக்கிச் சுடுதல். செகண்ட் கொஸ்டின், 2018 ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பஜ்ரங் புனியா. தேர்ட் கொஸ்டின், உலக புகைப்பட தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 19. ஃபோர்த் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் இளம் வயதில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரப் சௌத்ரி. ஃபிஃப்த் கொஸ்டின், 2018 ஆசிய போட்டியில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டு எது? இதற்கான ஆன்சர் பிரிட்ஜ். ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்வு எழுதும் மாணவர்களின் பயத்தை போக்குவதற்காக பாரத பிரதமரால் எழுதப்பட்ட புத்தகம் எது? செகண்ட் கொஸ்டின், 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? தேர்ட் கொஸ்டின், நாட்டிலே முதன்முறையாக வீட்டிற்கே சென்று அரசு சேவைகள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், எந்தெந்த தேர்தல்களின் வாக்குச்சீட்டுகளிலிருந்து நோட்டா நீக்கப்பட வேண்டும்? ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தோ பூடான் எல்லை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது?
ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.